பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான விட்னஸ். இன்றைக்கு நான் உங்களோடு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனை நான் பரிகாரன், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இடத்துல 2 பேரை ஜெபிக்க போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இனி ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் ஆண்டுடைய சமூகத்தில் போய் எப்படி ஜெபிக்க அப்படின்னா, நான் எல்லா விஷயத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், என்கிட்ட எந்த குறையுமே இல்லை, நான் தசமமாக கொடுக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்னிடத்துல எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய சுய நீதியை ஆண்டுடைய சமூகத்துல இவன் சொல்லுகிறான். இது சொன்னது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த இடத்துல ஒரு ஆயக்காரன் ஜெபிக்க வாரான் பாருங்க. அந்த ஆயக்காரனை கம்பேர் பண்ணி சொல்லுதான், அந்த ஆயக்காரனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுதான், நீதிகரிக்கிறான். இவன் ஒரு பாவி, இவனை மாதிரி நான் கிடையாது, இவனை விட நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆமா, இந்த பரிசேயன் சொன்ன மாதிரி இந்த பரிசேயன் பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன் தான், அவன் நல்லவன் தான், அவன் எந்த தவறும் செய்யாதவன் தான். ஆனா எதனால கர்த்தர் இவனை பாவி என்று முத்திரை குத்தினார் அப்படின்னா, இவன் அந்த ஆயக்காரனை தவறாக பேசுகிறான். ஆயக்காரனை பாவின்னு சொல்லிட்டான் ஆண்டுடைய சமூகத்துல. ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவன் எந்த அளவின்படி அவனுக்கு அளந்தானோ அதே அளவின்படி கர்த்தர் இவனுக்கு திருப்பி அளத்தார். தன்னை உயர்த்துகிறான் ஆண்டுடைய சமூகத்துல மற்றவர்களை குறை சொல்வது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் அப்படிதான். மற்றவர்கள் என்ன செய்தாங்க, அவருடைய பாவங்களை சொல்லி காண்பிட்டாங்க. நான் தான் ரைட்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, என் ஊழியம் தான் கரெக்டு, என்னுடைய வேலை தான் கரெக்டு, என் ஜெபம் தான் கரெக்டு, இவங்க எல்லாம் பாவிகள், இவங்க தவறானவர்கள். மனுஷர்கள் பார்க்கும் பொழுதும் அது இவங்க செய்வது ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் தெரியலாம். இவங்க அந்த சுய நீதியில சொல்லலாம். ஆனா ஆண்டவர் மனிதனுடைய முகத்தை பார்ப்பவர் அல்ல, இருதயத்தை பார்க்கார். அப்போ பரிசேயன் சிலப்போ அநேக நாட்கள் ரொம்ப பெர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்ந்திருப்பான், இதற்கு வேண்டி ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பான். ஆனா ஏன் இவன் நீதிமானாக்கப்படல அப்படின்னா, இவன் பாவின்னு சொல்லிட்டான். இது நியாயீகரிக்கிற ஒரு ஊழியத்தையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையும் தேவன் எந்த மனிதர்களுக்கும் கொடுக்கவில்லை. அதனாலதான் இவனுடைய அத்தனை வருஷம் பெர்ஃபெக்டான லைஃபையும் ஆண்டவர் பார்த்து இவனுடைய பெர்ஃபெக்ட் லைஃபை பார்க்காதபடிக்கு இவனுடைய வார்த்தை ஆண்டவர் பார்த்தார். அதனால ஆண்டவருடைய நியாயீகரிப்பு இந்த பரிசேயன் மேல வந்தது. அப்பதான் ஆண்டவர் சொல்லுதாரு, நீ பாவியா திரும்பி வீட்டுக்கு போற, அந்த ஆயக்காரன் பரிசுத்தமாக்கப்பட்டவனா, நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி அவன் வீட்டுக்கு போகிறான். பாருங்க, அப்போ தான் யாரு ஆண்டவருடைய சமூகத்துல தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இன்றைக்கு நம்ம 2 விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. யாரையும் நம்ம நீதிகரிக்க கூடாது. ஏன்னா மற்றவர்களுக்கு என்னத்தை அளக்கிறோமோ அந்த அளவின்படிதான் நமக்கு அளக்கப்படும். இன்னைக்கு மற்றவங்களை குறை சொல்லலாம், அவங்க சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு நாள் வரும் பொழுது அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு முன்பாக போதிக்கிறார். இந்த விஷயனுடைய ஒரு ஜெபம் மாதிரி நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. யாரையும் குறைத்து நம்ம ஜெபத்துல ஜெபிக்க கூடாது. நம்ம சுய நீதியை வெளிப்படுத்தக்கூடாது. நான் தான் பெர்ஃபெக்ட், அவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் இல்ல, அவங்க எல்லாம் தவறானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவு மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணி விழுந்தவர்களை தாங்க வேண்டும். ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் நீதிகரிக்காதபடிக்கு அவங்கள தூக்கி எடுக்கணும். அதான் இயேசு செஞ்சாரு. பாருங்க, 100 ஆடு இருந்துச்சு. 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிட்டு, இந்த 99 ஆடை விட்டுட்டு இயேசுவானவர் அந்த ஒரு ஆட்டுக்கு பிரத்தாடி போனார். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? இன்னைக்கு சகோதரியோ சகோதரர்களோ விழுந்து போயிட்டாங்களோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை நம்ம கரத்தை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும். இது பரலோகம் பார்க்கிறது, ஆண்டவர் பார்க்கார். எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி நமக்கும் அளக்கப்படும். சுய நீதியை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்வார். நாம் ஒரு பரிசேயனை போல இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நம்ம வாழ வேண்டும். அந்த ஆயக்காரன மாதிரி நம்ம ஜெபித்தா கூட பரிசேயனை மாதிரி நம்ம யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அது தேவன் விரும்பாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Have a nice day. God bless you.